இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது நான் அறிக்கை பண்ணபடி சகல சத்தியத்திலேயே எங்களை நடத்துறதுக்காக எங்கள் மத்தியில் இருக்கிறவர் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை உயர்த்துறதுக்கு இந்த நேரத்தில் எங்களுக்கு சொல்லித்தாங்க. ஆண்டவரே, வேதத்தை எழுதினவர் நீர் அல்லவோ, உமக்கு தான் தெரியும் ஆண்டவரே எங்களுக்கு என்ன வேணும், என்ன சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. கர்த்தாவே, சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், இந்த சின்ன பிள்ளையாண்டான் சொன்னது போல நாங்களும் கேட்குறோம். எங்களுக்கு சொல்லும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை எங்கள் மூலிமா வர்றதுக்கு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைக்கு சங்கீத புஸ்தகத்திலேருந்து நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 1 படித்தோம். இப்பொழுது சங்கீதம் 2வது அதிகாரத்தை நாம் படித்து இதில் இருக்கிற ரகசியங்கள் என்ன, நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன என்பதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். எடுக்கலாம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளிப்பானேன், ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசுவார், தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோனிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவேர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். 1ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே பிளெஸ்ட்னு ஆரம்பிக்கப்படுது. 2வது சங்கீதம் முடிக்கும் போது பிளெஸ்ட். இதில் நான் என்ன கனெக்ட் பண்ணுறேன்னா, தேவன் இந்த பூமியை பார்த்து நகைக்கிறார். என் ஜனங்க என்கிட்ட இருந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்டாக்கா இந்த ஜனங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்களே, எதுக்காக இவர்கள் இந்த மாதிரி ஒரு பாத்தில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்து நகைக்கிறது தான் நான் உணர்ந்தேன். ஏன்னா பாருங்கள், முதல் சங்கீதத்தை நம்ம படித்தோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாத, பாவிகள் வழியில் நிற்காத, பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காராது. அப்போது நமக்கு ஒரு டிசிப்ளின் லைஃப் எப்படி இருக்கணுன்றது அங்கே திட்டவட்டமாக சங்கீதக்காரன் மூலிமா தேவன் நம்மளோட பேசுகிறார்.
ஸோ நம்ம சங்கீதத்தை படிக்கும்போது நம்ம என்ன உணரணும்னா, இதுதான் கர்த்தருக்கு பிரியம். இப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மேல் பிரியம் வைக்கிறார் என்றதை நம்ம உணர்றோம். நீ இந்த வழியில் நீ நடக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் நீ வெற்றியாக இருப்பாயின்னு சொல்லி தான் கர்த்தர் சொல்கிறார். இதுக்கு அடையாளம் தான் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-14 சொல்லியிருக்கப்படுது. கர்த்தர் எல்லாமே கனெக்டடாக இருக்கிறார். இதே தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலையும் பேசுகிறார் ஆண்டவர். Blessed is the man. யார்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். வாசிக்கலாம். அதுதான் கர்த்தர் ஏசப்பா சொன்ன வார்த்தை. இந்த பூமியில் வந்து ஜனங்களிடத்தில் கண்டு பேசி அவர் வாய் திறந்து சொன்ன வார்த்தை. கர்த்தர் எவ்விதமாக ஒரு மனுஷன் இருக்கணுன்றதை சொல்கிறாரு. 1ஆம் சங்கீதத்தில் நம்ம படித்தோம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காத, பாவி வழியில் நிற்காத, பரியாசக்கார இடத்துல உட்காராத, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானன்னு சொல்கிறார். அந்த மனுஷன் எப்படி இருக்கணும்னா, அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கையை கண்டக்ட் பண்ணணுன்றது இதில் ஏசப்பா என்ன சொல்கிறார். இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்தவங்களுடைய தேவன்னு சொல்லுவாங்க. நோ, அவர்தான் தேவன். பிதாவாகிய தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி இந்த பூமியில் மனுஷனை உண்டாக்கி அந்த மனுஷனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். பாவம் செஞ்சு போன பிறகு அங்கே சொன்னது, ஸ்திரீனுடைய வித்து உன் தலையை நசுக்கும். அந்த ஸ்திரீயின் வித்தாகியது இது யார் என்றால் பிதாவினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததான வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவானவர்.